வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். இந்த வீடியோவில் நம்ம பேட்ச் டூலை பற்றி பார்க்க போகிறோம். அதோட நேம்லேயே இருக்குது பேட்ச்ன்ட்டு. ஸோ இதை வந்து பேட்ச் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரீடச்சிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த டூல் தான். ரீடச்சிங்கில் ஆல்ரெடி நம்ம 2 டூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல், ஹீலிங் பிரஷ் டூல். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச்சில் ஷெல்ஸ் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்ச் டூல் எங்கே இருக்குன்னா, இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு இதில் இங்கே பாருங்கள், தேர்ட் ஒன் இதான் பேட்ச் டூல். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ஜேவை 2 times ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வச்சு 2 டைப் ஆஃப் செலெக்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா லேசோ டூல் மாதிரியே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் டி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த செலெக்ஷன் வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே நான் விட்டுட்டா கூட ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ செலெக்ஷன் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து இதோட பேசிக் ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஷெல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேட்ச் டூலை இந்த செலெக்ஷனுக்குள்ளே கொண்டு போனால் எனக்கு அந்த பிளாக் ஏரோ மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இதை ட்ராக் பண்ணி இங்கே விட்டால் போதும். இங்கே இருக்க அந்த ஷெல்லில் இந்த சாண்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதோட பேசிக் ப்ராசஸ் தான் இது. இதை பற்றி டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பேட்சில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து கண்டென்ட் அவேர். ஃபஸ்ட்டு நார்மல்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இந்த பேட்சுக்கு பக்கத்தில் சோர்ஸ், டெஸ்டினேஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த பேட்ச் டூலில் நார்மல் மோடில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து சாம்பிள் ஆல் லேயர்ஸ்ன்ற அந்த ஆப்ஷனே இல்லை. லைக் ஹீலிங் பிரஷ் டூலில் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த லேயரில் மட்டும்தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். இன்னொரு லேயரை க்ரியேட் பண்ணி அதில் வந்து பேட்ச் பண்ண முடியாது இந்த நார்மல் மோடில். இப்போ நான் வந்து இந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி காமிச்ச மாதிரியே. ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சோர்ஸை தேடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இங்கே விட்டால் கூட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். நான் வந்து இங்கேயே விட்டுறேன். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்து இங்கே டெஸ்டினேஷன் இருக்குது பாருங்கள். டெஸ்டினேஷன் என்னன்னு பார்ப்போம். இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போனால் இப்போ வந்து இந்த செலெக்ஷன் வந்து ஒரு டெஸ்டினேஷனை தேடுது. இப்போ நான் இந்த இடத்துல விட்டுட்டா இந்த ஷெல் வந்து அப்படியே காப்பி தான் ஆகுமே தவிர அங்கே ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? இதே ஷெல் வந்து இங்கே காப்பி ஆகிடுச்சு. இதுதான் சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்து வந்து இங்கே மேலே டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுனா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் அகைன் சோர்ஸ்லேயே மாற்றிக்கிறேன். இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை செக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி கீபோர்டில் வச்சோன்னா நம்ம எங்கே போய் வைக்கிறோமோ அந்த சோர்ஸையும் செலெக்ஷனையும் 2 இடத்தோட ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணி அதை வந்து மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இங்கே விட்டுட்டா பாருங்கள், இந்த 2மே எனக்கு கப்பும் இருக்குது, இந்த கீபோர்டும் இருக்குது. 2ஓட ஒப்பாசிட்டியுமே குறைஞ்சிருக்கு, 2மே பிளெண்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். இந்த காஃபியை மட்டும் ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே மேலே பாருங்கள், யூஸ் பேட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்க பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். இதை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் இங்கே அப்ளை ஆகாது. பிகாஸ் இங்கே யூஸ் பேட்டர்ன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்ளை ஆகும். அந்த ட்ரீ வந்து இந்த ப்ரௌன் கலரில் பிளெண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறேன், பண்ணிவிட்டு யூஸ் பேட்டர்ன் கொடுத்தா இந்த ஒயிட் கலரில் பிளெண்ட் ஆகிடும். எந்த கலரில் நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்லேயே அந்த பேட்டர்ன் வந்து பிளெண்ட் ஆகிடும். அடுத்து வந்து டிஃப்யூஷன் ஆப்ஷன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஹீலிங் பிரஷ் டூல்லையும் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல்லையும் பார்த்துருப்போம். பட் இங்கேயும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஃப்யூஷன் வந்து 1ல் இருக்குது, ரொம்ப லீஸ்ட்டில் இருக்குது. இதை ட்ராக் பண்ணி இங்கே பக்கத்தில் இது சோர்ஸ் எடுத்தேன்னா இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ பேட்ச் தெரியுதுன்ட்டு. சுற்றி பேட்ச் தெரியும். டிஃப்யூஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸ் வந்து பிளெண்ட் ஆகாது. இப்போ டிஃப்யூஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். 7 தான் மேக்ஸிமம். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அந்த ஹார்ட்னஸ் வந்து சுத்தமாக தெரியல. ஸோ அழகாக பிளெண்டாக இருக்குது. இப்போது நார்மல் மோடு பார்த்தாச்சு. அடுத்து கண்டென்ட் அவேர் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டென்ட் அவேருக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் இருக்குது. இப்போது இந்த ஜூம் பண்ணி இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த பேட்டர்னில் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த ஸ்க்ரூவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இந்த பேட்டர்னில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான் இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கே தவிர சுற்றி உள்ள எந்த ஆப்ஜெக்ட்டுமே இது கன்சிடரே பண்ணலை. அதான் நார்மல் மோட். இதுவே இங்கே மேலே வந்து இங்கே கண்டென்ட் அவேர் கொடுத்துட்டு இப்போ இதை ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறோம் பாருங்கள், அது சுற்றி உள்ளதையும் கன்சிடர் பண்ணி தான் ஓவராலாக ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. இதுதான் கண்டென்ட் அவேருக்கும் நார்மலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நான் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ
இப்போ இங்கே மேலே பாருங்கள் சாம்பிள் ஆல் லேயர் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதை செக் போட்டுட்டு இப்போ வந்து இங்கே பேட்ச் ஒர்க் வந்து இந்த நியூ லேயர்லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்க ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக 7 வச்சுக்கிறேன். இப்போ இந்த விண்ட் மில்லை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். விண்ட் மில்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி பக்கத்தில் இருக்க இங்கே க்ளவுடில் வச்சுட்டேன். நான் கண்ட்ரோல் D போடுறேன். இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள். சுற்றி அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப பிளர்ரியாக தெரியுது. நார்மல் மோடில் டிஃப்யூஷன் வந்து அதிகமாக வச்சா தான் தெரியாது. பட் இதில் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கம்மியாக வச்சா தான் சுற்றி இருக்க அந்த பேட்ச் ஒர்க் சுத்தமாக தெரியாது. இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ இதுவே இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் திருப்பி 1ல் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ ட்ராக் பண்ணி இந்த க்ளவுடில் வச்சா எனக்கு சுற்றி அந்த ஷார்ப் எட்ஜஸே சுத்தமாக தெரியல பாருங்கள். இப்போ ஃபைனலாக மேலே இருக்க கலர்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த கலர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ கலர் வந்து 0ல் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஒரு பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இந்த வுட்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த வுட்டோட கலர் தான் அப்படியே வந்து இதில் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இதில் இல்லை. கலர் வந்து 0ல் இருக்குது. இதுவே இந்த கலர் வந்து ஃபுல்லாக 10ல் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் நான் இந்த வுட்டில் வச்சா எனக்கு இந்த வுட்டோட கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட் இந்த க்ளவுடோட கலருக்கு பிளெண்ட் ஆகிடும். இதுவே செலெக்ஷன் வந்து இந்த பேட்ச் டூலை வச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. இந்த மார்க்கெட் டூலை வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அப்புறம் இந்த பேட்ச் டூலை வச்சு ட்ராக் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டென்ட் அவர் மூவ் டூல் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.